ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே 12 நாளாக ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்கேன். ஆமாம், இங்கே நல்ல முறையில் மெடிசனும் டாக்டர்ஸும் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்க மைனஸ் என்ன தெரியுமா? கூட இருக்க அட்டெண்டர் ஆகட்டும், இல்லை பேஷண்ட் ஆகட்டும், அவ்வளோ ஒரு அலைய விடுறாங்க. ஒரு பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், யூரின் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அலைச்சல். சரியான ஒரு கைண்ட்னஸ்ஸே கிடையாது. ஆமாங்க, இங்கே நிறையா பேர் அட்டெண்டர் இல்லாமல் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க ஒரு நோயாளி தான், ஆனால் அந்த நோயாளியை இங்கே அலைய வைக்கிறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு வார்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வார்ட்லேயே வந்து பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ எடுத்துகிட்டு போய் அங்கேயே ரிசல்ட் கொடுக்கலாமே, அதில் என்ன தப்பாயிட போகுது? அடுத்த மைனஸ் பாயிண்ட்டு, ஸ்கேனுக்கும் எக்ஸ்ரேக்கும் நிற்க வைக்கிறாங்க. அவ்வளோ கியூ. அங்கே நின்று முடிஞ்சப்புறம் கேஷ் கட்ட சொல்கிறாங்க. அந்த கேஷ் இடத்துலையும் அவ்வளோ பெரிய கியூ. கிட்ட போன அப்புறம் சொல்கிறாங்க ஜிபியில் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்க ஜிபியில் பே பண்ணலாம், தெரியாதவங்க அநேகமானவங்க இல்லாதவங்களும் கிராமத்து ஆளுங்களும் படிப்பறிவு இல்லாதவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பட்டன் ஃபோன் அப்படி தான் இருக்குது. அவங்கக்கிட்ட ஜிபே பண்ணால் தான் நாங்கள் எடுத்துப்போன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ தவிக்கிறாங்க இங்கே ஜனங்க. இது ஏன் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய மைனஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது? ஜிபேயும் எடுக்கலாம், கேஷாகவும் எடுக்கலாமே, அதில் என்ன ஆகிடப்போகுது? அடுத்து கைட்னஸ். எங்கேயாவது போய் எங்கே இது டெஸ்ட் எங்கே எடுக்கணும், இது எங்கே கொடுக்கணும்னு கேட்டால் சரியான கைட்னஸ் இல்லை. இங்கே இருக்க ஸ்டாஃப் நர்ஸுங்க ஆகட்டும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களே ஆகட்டும், ஒரு வார்த்தை நம்ம கேட்டோன்னா மனுஷராக மதிக்கிறதே கிடையாது. ஏய் அங்கே போ, ஏய் இங்கே போ அப்படி சொல்லி விரட்டுறதுல மட்டும்தான் குறியாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆளை போட்டு ஒரு கைடுக்காக வைக்கிறதுல என்ன தப்பு? எவ்வளோ ஜனங்க இங்கே அடம் போடுறாங்க. ஒன்றுமே இல்லை. 7 மணிக்கு பிளட் டெஸ்ட்டுக்காகன்னு ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கே மணி 12, 2, 1:30 கிட்ட ஆகுது. ஒரு டாக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணுற அவரே 1 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பேஷண்ட்டோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன இலவச மருந்து கொடுத்து, என்ன வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணி, என்ன ஒரு யூஸ்? எவ்வளோ ஒரு கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. மட்டும் இல்லைங்க, அட்டெண்டரும் கூட வரவங்க வயசானவங்கள கூட இருக்கலாம், அவங்களும் ஒரு பேஷண்ட்டாகவும் இருக்கலாம். எவ்வளோ ஒரு அலைச்சல், எவ்வளோ ஒரு டைம் வேஸ்ட்டு, எவ்வளோ ஒரு சீல் போடுறது எங்கேன்னு கேட்க சொல்கிறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. அந்த 30 கியூவில் நின்று கிட்ட போன அப்புறம் சொல்கிறாங்க போய் சீல் போட்டுட்டு வாங்க அப்படின்னு. இது எந்த விதத்தில் ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ நான் மெடிசனோ டாக்டர் பார்க்குறதோ இங்கே நான் குறை சொல்லலை. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே அநேக பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் பண்ணவங்க நான் பேசுனது கரெக்டாக நான் எஸ்ன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஸ்டார்லின் அப்பா காதில் போகுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு விஷயங்க. இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கேட்டு தான் ஆகணும். மனுஷர்களை முதல்ல மனுஷராக மதிக்கிறதுக்கு வேலை செய்கிறவங்க கற்றுக்கணும் இல்லையா? ஒரு தெரியலன்ட்டு ஒன்று கேட்க போகிறப்போ அவ்வளோ அலட்சியம். அதில் எவ்வளோ பேஷண்ட்டுங்க நிற்க முடியல, நடக்க முடியல. யூரின் டியூபை பையில் வச்சுக்கிட்டு கையில் ஒரு டியூபை வச்சுக்கிட்டு அந்த கியூவில் நிற்கிறாங்க. அவங்களால முடியல. கேட்டாக்கா அட்டனர் இல்லையா, அட்டனர் இருந்தால் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. யாருமே இல்லைன்றதுனால தானே கவர்மெண்ட்டை நாடி வராங்க. கண்டிப்பாக வார்டில் இருக்கிறவங்கள அலைய விடாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்கிறது, அங்கேயே பிளட் டெஸ்ட் எடுத்து அங்கேயே இது பண்ணுறதுக்கு ஒரு வழி செய்யணுங்க. கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு கைட்னஸ் இங்கே வேணும். உள்ளே வர அத்தனை பேஷண்ட்டுக்கும் தெரியல அப்படின்னாக்கா இங்கே இருக்குது பொறுமையாக சொல்கிறதுக்கு ஒரு கைட்னஸ் வேண்டும். ஜிபி மட்டும் இல்லை, கேஷ் ரெண்டுமே இங்கே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது 3 பிரச்சனையும் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் ரொம்ப ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இந்த 12 நாளாக பார்க்குறேன். ஜனங்க மட்டும் இல்லைங்க, நானும் இந்த 12 நாளாகவே இதில் ரொம்பவே கஷ்டப்படுறேன்.